வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, உச்சனை உச்சன் பார்த்தால் தரும் யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சம் பெற்ற கிரகத்தை பார்க்கும்போது பலன் இருக்காது. ஏன்னா உச்சனை உச்சன் பார்த்தால் பழமொழியே இருக்கு இல்லைங்களா? உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழிலாம் இருக்கு அப்படின்னு நடைமுறையில் சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி அவங்களுடைய திசா காலங்களில் பிரச்சனை கொடுத்துருமா, வலு இழுந்துடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு பழமொழியே சொல்லப்படுறது தான். அப்படின்னா இப்போ உச்சனை உச்சன் பார்த்தால் பலன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு, சரிங்களா? இப்போ உச்சம் பெற்ற கிரகங்கள் அது என்ன அமைப்பு, அந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு, அது பொறுத்தே தான் அது பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, சரிங்களா? இப்போ உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, இப்போ உச்ச கிரகங்கள் எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்கும்போது அது உச்சம் அடையும் அப்படின்னு தெளிவா பார்க்கலாங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் பாருங்க, ஜோதிட ஆர்வலர், ஜோதிடம் கத்துட்டு இருக்கவங்க மாணவர்கள் எல்லாம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கூட தெரியாதவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் இந்த இடத்துலலாம் இந்த கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால அதை சொல்லிட்டு நான் வரிசையா சொல்லிட்டு வரேன், சரிங்களா? இப்போ உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த ராசியில எந்தெந்த பாவத்துல இருக்கும்போது அது உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சூரிய பகவான் பாருங்க மேச ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகமாகும். மேச ராசியில சூரிய பகவான் இருக்கும்போது அது உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சந்திர பகவான் பாருங்க ரிஷப ராசியில இருக்கும்போது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுவார். அடுத்தது புதன் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான கன்னியா ராசியில ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு புதன் பகவானுக்கு கன்னியா ராசியில இருக்கும்போது. அடுத்தது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகுங்க. செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துட்டா மகர ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசியில இப்ப உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த கிரகங்கள்லாம் பாருங்க, இந்த இடங்கள்லாம் இருக்கும்போது உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகுங்க. இப்போ ராகு கேதுக்கு அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுக்கு உச்ச வீடு நீச்ச வீடுன்னு ஒவ்வொரு மூல நூல்களும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ராகு கேதுக்கு பொறுத்தவங்க விருச்சக ராசியில் இருக்கும்போது அது உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கிரகங்கள் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். இப்போ உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்தெந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ மேச ராசியில் சூரிய பகவான் இருக்கும்போது துலா ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும்போது உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய அமைப்பு, சமசப்தமமாய் உச்சனை உச்சன் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் கடக ராசியிலும் செவ்வாய் பகவான் மகர ராசியிலும் இருக்கும்போது சமசப்தமமாய் இந்த இரு கிரகங்களும் பார்த்துக்கக்கூடிய அமைப்பாகுங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா சந்திர பகவான் ரிஷப ராசியில் இருப்பார். அவருக்கு நேர் எதிராக எந்த கிரகம் உச்சம் அடையக்கூடிய அமைப்பு இல்லை. இப்போ ராகு கேது சொல்றாங்க, அதை நான் பொதுவாக எடுத்துக்கிறது இல்லை, சரிங்களா? இருந்தாலும் இந்த சந்திர பகவானுக்கு இந்த அமைப்பு தான், இங்கே ரிஷப ராசியில மட்டும்தான், சந்திர பகவானை விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சுக்கிர பகவான் மீன ராசியில் இருக்கும்போது புதன் பகவான் கன்னியா ராசியில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வரும்போது இந்த இடத்துலையும் அமைப்பு வராது. ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவான், இந்த மூன்று கிரகங்களே பாருங்க ஒரு வீடு ரெண்டு வீடு தள்ளி போக மாட்டாங்க, வரிசையாக தான் போவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இவங்களுக்கு பாருங்க சுக்கிர பகவான் உச்சம் பெறும்போது புதன் பகவான் சம்மந்தம் பெற மாட்டார். புதன் பகவான் உச்சம் பெறும்போது இந்த சுக்கிர பகவானும் சம்மந்தம் பெற மாட்டார். அவர் ரெண்டும் கலந்து இருக்கும், ஆனாலும் ஒரு வீடு ரெண்டு வீடு தள்ளி இருக்கும். இந்த மாதிரி அமைப்புல தான் இருப்பாங்க, சரிங்களா? ஆனா உச்சனை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கு, அதையும் நான் விளக்கமா சொல்றேன், சரிங்களா? இப்போ சூரிய பகவானும் சனி பகவானும் பாருங்க பகை கிரகமாக இருக்கும்போது உச்சனை உச்சன் பார்க்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சனி பகவான் யாரு, அந்த சூரிய பகவானுக்கு மகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சூரிய பகவான் யாரு, அவரு சனி பகவான் தந்தை இல்லைங்களா? அந்த சூரிய பகவான் என்ன மாதிரி அமைப்பு, ராஜா கிரகம், திறமை, ஆற்றல் எல்லாமே அதிகமாக தரக்கூடிய கிரகமே இந்த சூரிய பகவான் அவர். சனி பகவான்
ஆள் அடிமைத்தனம், கொஞ்சம் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி தன்மை கொண்டவர் சனி பகவான் ஆவார். இப்போ இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கும் போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு யார் அதை பொறுத்தே பலன் இருக்குங்க. இப்போ சூரிய பகவானுக்கு லக்னம், அந்த லக்னம் வந்து சூரிய பகவானுக்கு வந்து நட்பு கிரகமாக வரும்போது ஓரளவு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சனி பகவான் அவரை பார்க்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், நிர்வாக திறமை ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி அமைப்புகளும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சனி பகவானுக்கு நட்பு லக்னமாக அந்த சனி பகவான் வரும்போது அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா, தொழில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வெளிவட்டாரம் வந்து மக்கள் பொது ஜனங்கள் மூலம் நம்பிக்கை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வெற்றி அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவான் நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இப்போ உச்சன் பார்த்தாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இங்க வந்து அந்த உச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருக்கோ அது பொறுத்தே இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் தன்னுடைய திசையில பலன்களை கொடுப்பாங்க. இப்போ சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் எந்த நிலையில இருக்காரு, அதே போல சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் எந்த நிலையில இருக்காரு பொறுத்தே தான் இவங்களுடைய திசா அமைப்பு இருக்கும். சரிங்களா? அவங்க நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவங்களுடைய திசா காலங்கள் அது என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் என்ன ஆதிபத்தியமோ காரகமோ அது பொறுத்து அவங்களுடைய திசா காலம் நன்மையும் தீமையும் கலந்தே அவங்களுடைய திசா காலங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு பகவான் கடக ராசியிலும் செவ்வாய் பகவான் வந்து மகர ராசியிலும் ஒருவருக்கொருவர் அமர்ந்து உச்சம் பெற்று சமசத்தமாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, இங்க இருவருமே நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிட்டாலும் வந்து குருமங்கள யோகத்தை, அதாவது நல்ல பலன்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குங்க. அந்த குரு பகவானும் செவ்வாயை பார்க்கும்போது பூமி யோகத்தையும் நன்மையும் யோகத்தையும் அந்த திசா காலங்களில் கொடுக்கும். பிள்ளைகள் மூலமா நன்மைகள் அதிகமாக நடக்கும், சகோதரால் அந்த ஜாதகர்கள் முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. இந்த இருவருமே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய திசா காலங்களில் அந்த லக்னத்துக்கு இருவருமே நட்பு யோகராக வரும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஆனால் அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திர பகவானும் செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் இருவருமே எந்த நிலையில இருக்காங்க, அவங்க சாரம் பெற்ற அமைப்பு அந்த கிரகம் எப்படி இருக்கு, இந்த இரு கிரகங்களே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடத்துல நீ வக்ரமும் ஆகாமல் இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்களை அவங்க ரெண்டு பேருமே அந்த நல்ல ஆதிபத்திய பெற்ற கிரகமாக வரும்போது அவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான யோக பலன்கள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் மீன ராசியில் இருக்கும்போது புதன் பகவான் பார்க்க முடியாது. ஏற்கனவே அதுக்கு நான் பலன் என்ன அமைப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, இந்த சுக்கிர பகவானை இன்னொரு உச்ச கிரகம் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இப்போ குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து இருக்கும் போது அது உச்சம் பெற்று இருக்கு இல்லைங்களா? குரு பகவான், அந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டை மீன ராசியை 9ஆம் பார்வையாக உச்சம் பெற்று பார்க்கும்போது அங்க சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கும்போது இது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஆனா அந்த சுக்கிர பகவான் குரு பகவானை பார்க்க முடியாது. ஆனா அந்த குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக தன் வீட்டை பார்ப்பாரு. அங்க உச்சம் பெற்று சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுடைய திசா காலங்கள்ல. அதாவது நல்ல வீடு மனை யோகம், வண்டி வாகனம், நல்ல சொகுசு வீடு, இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தையால யோகம் பிறக்கக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, திருமணத்துக்கு பிறகு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில நல்ல வளர்ச்சி அடையிறது, இந்த மாதிரி யோகங்கள் அந்த ஜாதகருக்கு அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தருங்க. அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதுங்க. இங்க குரு பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவான் பார்க்க முடியாத அமைப்பில் தான் இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவானுக்கு வந்து ஒரே பார்வை தான், சமசத்தமா பார்வை தான். ஆனா குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு இல்லைங்களா? இந்த அமைப்புல பார்க்கக்கூடிய அமைப்புல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான். இந்த சனி பகவான் பாருங்க,
துலா ராசியில் உச்சம் பெற்று தன்னுடைய 10ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல தான் அந்த குருவுக்கு 4ஆம் இடத்துல சனி வந்துடுவார் இல்லைங்களா. அது மாதிரி அமைப்பில் குருவால் பார்க்க முடியாது. ஆனால் சனி உச்சம் பெற்று துலா ராசியில் அமர்ந்து இருக்கும்போது அவருடைய பார்வை 10ஆம் பார்வையாக குருவை பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் ரிஷப லக்னத்தை விட துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், இது மாதிரி அமைப்பெல்லாம் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்குங்க. பிள்ளைகள் வளர்ச்சி, பிள்ளைகள் முன்னேற்றம், பிள்ளைகள் தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டங்களில் அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சனியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பில், அதாவது சனி பகவான் 10ஆம் பார்வையை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால, குருவை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி உச்சன் பார்த்தாலும் அந்த கிரகங்கள் தங்களுக்குள் யார், அவங்க 2 பேரும் அந்த லக்னத்துக்கு யார், அவங்க இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி எப்படி இருக்காங்க, சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு, உச்சன் பார்த்தாலும் நல்ல அமைப்பில் இருக்காங்களா, இருந்தால் அவங்களுடைய திசையும் யோகத்தை தரும், நன்மையை தரும், நல்ல பலன்களை தரும். அந்த உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆகாமையும், அந்த வீட்டின் அதிபதி பாதிக்கப்படாமையும், அந்த சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமையும், பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாமையும் இருந்தாலே போதுங்க. உச்சன் பார்த்தாலும் தன்னுடைய திசா காலங்களில் ராஜ யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. நன்றி, வணக்கம்.